பேராசைட் 2019 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் காமெடி த்ரில்லர். இந்த படம் IMDbல 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன வேர்ல்டு சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச இந்த படம் அதிகபட்ச ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணிருக்கு. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், ஆனால் கடைசியில் ஒரு கிரைம் த்ரில்லராக முடியும். இந்த படத்தில் சவுத் கொரியனில் ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி ஒரு பாசமுள்ள ஃபேமிலி, ஆனால் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிற ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த பையனோட ஃப்ரெண்டு திடீர்னு அவனை சந்திக்க வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ரொம்ப பணக்கார ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு நீ போய் அங்கே இருக்கிற பொண்ணுக்கு நீ டியூஷன் கிளாஸ் எடுக்கணும். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணுக்கு வேறு யாரும் அனுப்ப முடியாது. ஸோ டீசெண்டாக இருக்கிற ஒரு ஆளை தான் அனுப்பணும். ஸோ நீ போய் அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கணும், வேறு யாரும் நான் நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். இந்த பையனும் அங்கே போகிறான். அந்த பொண்ணை தெரிஞ்சது தெரியாமலையே ஒரு அட்ராக்ட் நடக்குது அந்த இடத்துல. இந்த பையன் அங்கே போன இடத்துல அவனுக்கு ஒரு ஸ்பார்க்கு. இங்கே இது ரொம்ப வீடு மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டில் ஏன் நம்ம தங்கச்சியை எடுத்துகிட்டு வரக்கூடாது, நம்ம அம்மாவை எடுத்துகிட்டு வரக்கூடாது, நம்ம அப்பாவை எடுத்துகிட்டு வரக்கூடாது. முதல்ல என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த பேச்சையும் கேட்க மாட்டேன்றான். ஸோ இந்த பையனை டியூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ் டீச்சராக தன்னோட தங்கச்சியை எடுத்துகிட்டு. அடுத்ததாக அங்கே சமையல் ஆட்கள் தேவை. ஏற்கனவே அங்கே சமைச்சிட்டு இருந்த ஒரு பெண்மணி இருந்தாங்க, ரொம்ப வருஷம் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்கள தூக்குறான். அங்கே தன்னோட அம்மாவை வைக்கிறான். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த, ரொம்ப நாளாக விசுவாசமாக இருந்த தன்னோட டிரைவரையே தூக்கி அங்கே இருக்க அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தன்னோட அப்பாவையே வர வைக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயமா காய் நகர்த்தி அந்த இடத்துல ஃபேமிலியும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே அந்த எஜமானனுடைய பையனோட பிறந்தநாளுக்காக எல்லாரும் வெளியே கிளம்பி போகும்போது இவங்க எல்லாரும் அந்த நாளை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக அந்த ஃபேமிலி உள்ள வந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக அண்டர் கிரவுண்டில் போய் பதுங்கிறாங்க. பதுங்கும்போது தான் ஒரு உண்மை தெரியுது. ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து போன அந்த பெண்மனுடைய ஹஸ்பண்ட் உள்ள இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, காட்டி கொடுத்தாங்களா இல்லையா? மறுநாள் அந்த பர்த்டே பார்ட்டியில் என்ன விபரீதமான விளைவுகள் அந்த ஃபேமிலிக்கு நடந்துச்சு, எதனால அந்த ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் பேரசைட்டோட மொத்த கதை. டைரக்டர் போங் ஜூன் ஹோ இவர் எடுத்த படத்திலேயே மாஸ்டர் பீஸ் ஆன படம் இதுதான். இந்த படம் முழுக்க ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, ஆனால் கடைசியில் கிரைம் த்ரில்லராக மாறுது. IMDb டாப் ரேட்டிங்ல இருந்தாலும் இந்த படம் சவுத் கொரியாவில் அதிகமாக வசூலான படம் அப்படின்ற பேரை பெறுது. மற்றும் ஒரு அழகான கதைக்களத்தோட இருக்கிற ஒரு டாப் ரேட்டிங் மூவியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் ஷரவணன்.
இது நம்ம பூமி சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஜெய் ஹிந்த்.